இன்றைக்கி நாம் பார்க்க போகிற தேர்தல் கச்சேரியில் கடந்த வாரம் கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதியில் நடந்த நிகழ்வுகளை தான் பார்க்க போகிறோம். அதில் நம்ம அண்ணாமலையோட தகரடப்பா காமெடி, அதற்கு ஏடிஎம்கே வேட்பாளர் சிங்கை ராமச்சந்திரன் சொன்ன ஜமீன்தார் விளக்கம், டிஆர்பி ராஜாவுக்கு தொண்டர்கள் கொடுத்த ஆட்டுக்குட்டி மற்றும் வேலுமணியுடைய தேர்தல் பிரச்சாரம் ஆகியவற்றை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். பிஎஸ்சி பொறியியல் கல்லூரியில் படிப்பதற்கு வாய்ப்பு கிடைச்சது. எம்எல்ஏ கோட்டால அப்பா பேரை வச்சு நான் படிக்க வரலீங்க சார், புரிஞ்சு. தனி மனிதனாக உழைத்து இந்த மண்ணில் நீங்கள்லாம் எப்படி உழைத்து தனி மனிதனாக இருக்கின்றீர்களோ அதே போல தகர பெட்டி 2 பெட்டியோடு கோயம்புத்தூர் இருக்கும். இந்த 2002 5 ஆண்டுகள் பிஎஸ்சி பொறியியல் கல்லூரியில் 5 ஆண்டுகள் படித்திருக்கேன். என்னுடைய மனைவி அதே கல்லூரியில் படிச்சாங்க. இதுக்கு நம்ம ஏடிஎம்கே வேட்பாளர் சிங்கை ராமச்சந்திரன் சொன்ன விளக்கத்தை பார்ப்போம். தகர டப்பா 2 எடுத்துகிட்டு வந்து 3 பஸ் மாறி வந்தேன். இந்த பக்கம் நான் தகர டப்பா பிடிச்சேன், அந்த பக்கம் எங்கள் அப்பா தகர டப்பா பிடிச்சாருங்க. அவருக்காவது அந்த பக்கம் தகர டப்பா பிடிக்கிறதுக்கு அவங்க அப்பா இருந்தார். எனக்கு எங்கள் அப்பாவே இல்லை. நான் தனி ஆளாக 95 பஸ் ஏறி இங்கே வரராஜபுரத்துலேருந்து அங்கேருந்து போய் இறங்கி நான் தனியாக தான் உள்ளே போனேன். 76 ஏக்கர் வச்சுருக்காருங்கிறாங்க. இந்த இதில் அஃபிடவிட் அதெல்லாம் போட்டிருக்கு. ஒரு பண்ணையார் மாதிரி அவ்வளோ நிலம் வச்சுட்டு தகர டப்பா எடுத்துகிட்டு வந்தேன், ஒன்றும் இல்லை அப்படின்னு சொன்னால் எல்லாரு கண்ணுக்கும் ஏழையா தான் தெரியணும். சரி, ஊருக்கு புதுசா கிளம்பு கிளம்பு கிளம்பு. உங்களை பார்த்தா ஏழைங்க மாதிரி தெரியுது, உதவி பண்ணலாம்னு கூப்பிட்டேன். அடடா, ரொம்ப ஏழைங்க போல் இருக்கு. எங்களை பார்த்தா அப்படியே தெரியுது. கேட்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நம்ம திமுக பொறுப்பாளர் டிஆர்பி ராஜாவுக்கு திமுக தொண்டர்கள் கொடுத்த ஆட்டுக்குட்டி, அதுக்கு அவர் கொடுத்த விளக்கத்தையும் இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். நிச்சயமாக பிரியாணி போடணும்னு சொல்லி சொன்னேன். இப்பதான் நியூஸ்ல வந்துச்சு மட்டன் பிரியாணியாம. அதனால சுவையான ஆட்டு பிரியாணி ரெடியாக இருக்கிறது. மகத்தான வெற்றி இந்த கோவைக்கு காத்திருக்கிறது. கோவை களத்தை பொறுத்த வரைக்கும் திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் தான் போட்டி. மற்ற யாரை பற்றி எங்களுக்கு கவலையும் இல்லை, அவங்க யாரும் களத்துலேயும் இல்லை. எங்களுடைய வேலையை திமுகவை எதிர்க்கிறது தான். கோயம்புத்தூரை பொறுத்த வரைக்கும் அதிமுகவுடைய கோட்டை, மற்றவங்களை பற்றி எங்களுக்கு கவலையே இல்லைன்னு சொல்லி அவைய கலகலப்பா. பாரதிய ஜனதா கட்சி அவங்க கணக்கிலேயே இல்லை, அவங்கள பத்தி கவலையும் இல்லை. ஏன்னா போட்டிக்கே வர முடியும். எப்படி போட்டிக்கு வர முடியும்? வாட்ஸ்அப்ல ட்விட்டர்ல இதுல அப்படியே பேட்டி கொடுத்துட்டு இருந்தா போட்டிக்கு வந்துட முடியுமா? வர முடியுமா? எனக்கு என்ன ஓட்டு இருக்கு உங்களுக்கு? ஒவ்வொரு தேர்தல் நீங்க தான் உங்களுக்கு தான் தெரியும். ஒவ்வொரு ஊர்ல என்ன ஓட்டு வாங்குவாங்க. நான் ஒன்னே ஒன்று சொல்றேன், பாரதிய ஜனதா கட்சி 10 பூத்துல ஆள் போடுங்க பாப்பா, எல்லா பூத்துலையும். அதுக்கப்புறம் எங்களோட போட்டிக்கு வாங்க. நாம் தமிழர் கட்சியினரோ மறுபுறம் அவங்களுடைய பிரச்சாரத்தை தீவிரமாக மக்களை செஞ்சிச்சு பிரச்சாரம் செஞ்சுட்டு இருந்தாங்க. இப்படி கடந்த வாரம் கோயம்புத்தூரில் பல சுவாரஸ்யமான தேர்தல் பிரச்சாரங்கள் நல்லபடியாக நடந்து முடிந்தது. இது போல் தேர்தல் சம்பந்தப்பட்ட நியூஸ்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.